சரி, வணக்கம். முதலாவது விஷயம், நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். 2 பேரும் இந்த கோலத்தில் அழகாக இருக்கிறீங்க, வடிவாக இருக்கிறீங்க. சரி, இன்றைக்கு பேரை சொல்லியிருக்கா, ரஜீவன் கீர்த்தனா. கீர்த்தனா, ரஜீவன் கீர்த்தனா இருவருக்கும் இன்றைக்கு நெல்லியடியில் கல்யாணம் நடக்குது. போய் சர்ப்ரைஸ் பண்ணிட்டு வாங்க, எங்களை அனுப்பியிருக்கிறாங்க. ரைட்டா? சரி, இந்த கிஃப்டெல்லாம் நிறைய 2 கிஃப்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு அழகான ரோஸ் பொக்கே ஒன்று கொடுத்துருவோம். சரியா? உங்களுக்கு இந்த வாழ்க்கை வந்து உங்களோட வாழ்க்கை வந்து இந்த ரோஸ் ஃப்ளவர் போல் ஃப்ரெஷ்ஷாகவே அமையணும்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க போலோடக்கு. இன்றைய நாள் வந்து இந்த நாளை சந்தோஷப்படுத்துறதுக்காக அனுப்பினவங்க யாராக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆல்ரெடி ஒன்று வந்ததா? யார்கிட்டருந்து வந்தது? ஆல்ரெடி உங்களோட சைடால் வந்தது. ஸோ அதால் இந்த முறை அடுத்த சைட் மாப்பிள்ளை சைடாக வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை பொம்பளை சைட்டாக இருந்தால் இன்றைக்கி உங்களோட வெட்டிங்கு யாரோ வரல போல இருக்குண்ணே. வராத ஆக்கள் தான் யாரோ சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. வர்றதுக்கு முதலே நான் உங்களை சந்தித்து இந்த கிஃப்டெல்லாம் கொடுக்குறதுக்கு முதலே மாப்பிள்ளை தோழன் எங்கள்கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் சொல்ல மாட்டோம், எங்கள்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி அவருக்கு மாப்பிள்ளை தோழன் வந்து என்னட்ட கிண்டி கேட்க பார்த்தவர். அதோடு சேர்ந்து இன்னொரு மக்கா வந்துருந்தா இந்த சார் இந்த இவட பேர் என்ன, இவ தான். சரியா? இவவும் பக்கத்துலேருந்து இன்னும் சொல்லுங்கன்னு கேட்டாங்க. நான் சொல்லவே இல்லை. சர்ப்ரைஸ் வந்து எல்லாருக்குமே பொது, அதால் எல்லோரும் சர்ப்ரைஸ் ஆகுங்கன்னு சொல்லியிருக்கேன். சரியா? அதோடு சேர்ந்து உங்களுக்கு ஒரு அழகான கிருஷ்ண ராதை சிலை, அதோடு சேர்ந்து நிறைய கேஷும் வந்துருக்கு. சரியா? அந்த பொக்கை அங்கே கையில் கொடுத்துருங்க. ரைட், 2 பேரும் ஒரு கையை நட்டி விடுங்க. ரைட், ஓகே. சரி, இந்த அழகான லட்சக்கணக்கில் காசு வந்திருக்கு. இந்த லட்சக்கணக்கில் காசு தரக்கூடியவர்கள் ஒரு சில பேர் தான் இருப்பினோம். வேணா அன்பானவர்கள், உண்மையிலே வாழ்த்துபவர்கள், அப்படியான ஆக்கள் தான் இதெல்லாம் செய்வாங்க. ஓகேயா? சரி, அப்போ ஏதோ நெருங்கிய உறவுகள் யாரோ தான் இருக்கணும். யார் மாப்பிள்ளை? இன்றைக்கு நீங்கள் கதை காட்டி வாழ்நாள் ஃபுல்லாக கதைக்க முடியாது. சரியா? அதனால் இப்பயே சொல்லிடுறேன், அமைதியாக போயிடாதீங்க, அடக்கி போங்க. அவங்கள பார்த்தா அப்படி தெரியல, அவங்கள நல்லா பார்த்துப்பாங்க நினைக்கிறேன். நீங்களும் அவங்கள நல்லா பார்த்துப்பீங்க நினைக்கிறேன். அப்படி தானே? சரி, யாரை நினைக்கிறீங்க? யாரை எப்படிலாம் அனுப்பக்கூடிய? சரி, நான் ஒரு குழு ஒன்று தரடா. நீங்கள் சொன்ன மாதிரி என்ன குழு கொடுப்போம்? இவங்களுக்கு என்ன குழு கொடுப்போம்? 6 சைடா? 6 சைடுன்னு சொன்னால் ஒருத்தர் சைடு சொன்னால் ஒருத்தர் கதைக்க மாட்டார். இந்த இப்போ நான் கதைக்க முதலே அவர் கதைக்கிறதே இல்லை, வாயே திறக்கிறே இல்லை. சரி, மாப்பிள்ளை சைடாக இருந்தால் யார் அனுப்பியிருக்கோம்? இப்போ இவரை கதைக்கு வைப்போம். என்ன ஒரேடியா டம்மண்டு குண்டை தூக்கி போட்ட மாதிரி தெரியாது. எல்லாருமே இங்கே இருக்கிறாங்க ஷுவரா? ஆனால் ரொம்ப கவலைப்படுவீங்க அதுக்கு பிறகு. இல்லை, இருக்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், வெக்கப்படாதீங்க, சொல்லுங்கள். ஏன்னு சொல்லுங்கள். அப்போ இப்போ நிறையா ஃப்ரீயாக இருக்கிறோம், எல்லோரும் பக்கத்தில் சுற்றி இருந்து பார்க்குறோம். அவங்களுக்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குவோமேன்னு சொன்னால் இனிமேல் உங்களுக்கு வேலை இல்லை, எல்லா வேலையும் முடிஞ்சு. இல்லை, நீங்கள் கட்டாயம் சொல்லி தான் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. கெஸ் பண்ணுங்கள். ஏன் கெஸ் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது தானே? கெஸ் பண்ணுங்கள், பிரச்சனை. சரி, சும்மா கெஸ் பண்ணி சொல்லுங்க. தான் அவன் சொல்கிறேன், சும்மா ஒரு பேரை சொல்லி பாருங்களேன். சில இருந்தாலும் அதுக்குள்ளே வந்தாலும் வரும். சரி, மாப்பிள்ளை சைட்லேருந்து யாரும் இருக்கிறீங்களா? இங்கே மாப்பிள்ளை சைட்லேருந்து இங்கே யாரும் இருக்கிறீங்களா? அதுதான் அவர் வெக்கப்படுறவோட. சரி, இது வந்து ஒரு குடும்பம் அனுப்பியிருக்கு. கிட்டத்தட்ட நான் ஒரு மெம்பர்ஸ், எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்கன்ற அந்த குழு ஒன்று தரேன். 6 மெம்பர்ஸ் இருக்காங்க அந்த குடும்பத்தில். வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கு. எல்லாரும் இங்கே இருக்கிறேன்னு சொன்னீங்க, எல்லாரும் இங்கே வந்திருக்குன்னு சொன்னீங்க. வெளிநாட்டிலேருந்து ஆக்கள் வந்திருக்கணுமா? அதுதான் சொல்லிட்டேனே, மாப்பிள்ளை சைடு. வடிவா யோசிச்சு பாருங்க, யாரை மிஸ் பண்ணுறீங்க இன்றைய நாளில்? இவ்வளோ காசு கொடுத்துருக்குறாங்க, நெருங்கிய உறவுகள் தான் இருப்பாங்க, நாடு சொல்ல முடியாது. சரி அக்கா, நீங்கள் இவரை சார்வா, நீங்கள் கெஸ் பண்ணுங்க யார் இருப்பாங்க. தெரியாதுண்ணே, உங்களோட ரிலேட்டிவா இவர்? இல்லாட்டி காதல் திருமணமா? அரேஞ்ச் திருமணம், அதனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. சரி, இது வந்து எந்த நாடென்றால் கனடாவிலேருந்து வந்து. இப்பயாச்சும் சொல்லுங்களேன்ப்பா. வேறு சொல்லுங்க சத்தமா. ரூபன், என்ன பேர்? ரதி,
வேறு ஜாக்கிரதை பேர் தெரியலையா? சரி, இது வந்து உங்களுக்கு நீங்களே பார்த்து வாசிக்கிறீங்களா? நீங்களே பார்த்து வாசிக்கிறீங்களா? ரைட். சரி, அவங்க எட்டி அடி பார்க்குறாங்க, நான் காட்டாமல் வச்சுருக்கேன். இதை வந்து உங்களுக்கு இன்றைய நாள் சந்தோஷப்படுத்துங்க. இந்த இந்த அழகான ஜோடிகளுக்கு போய் வாழ்த்தி இந்த கிஃப்ட்லாம் கொடுங்க, இந்த கேஷ் எல்லாம் கொடுங்க. இந்த கிறிஸ்து ராதை சிலையெல்லாம் பார்த்து பசு அதாவது பசுவோட சிலை இருக்கிற சிலை வந்து வீடு தேடி வந்தால் செல்வம் கொளிக்குமா சொல்லுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை. ஏன்னா அப்படி தானே? சரி, அதெல்லாம் தேடி வர்றது அப்படிலாம் மனசால் எல்லா மனசுக்காரனும் நினைக்க மாட்டாங்க. சில ஒருத்தங்க தான் அப்படி நினைப்பாங்க. சிலவர்கள் வாழ்த்துவாங்க, வாழ்ந்துட்டு போட்டு விடுவாங்க. மட்டாக்கள் எல்லாம் இது வந்து ஆழ்ந்து யோசித்து இப்படிலாம் கொடுக்கணும், இப்படிலாம் யோசித்து செய்யக்கூடிய ஆக்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆக்கள் தான் இருப்பாங்க. சரி, கனடாவிலேருந்து நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க இல்லை, அவங்க தான். சரியா? இது வந்து ரூபி, ரதி, ஜெயபதி, பவன், ஷாமிலா, ஜெகன், குலசேகரன் குடும்பம். குலசேகரனை மறந்துட்டீங்களா? 6 பேருன்னு நான் குழு தரும்போது நீங்கள் ஏன் யோசிக்கல? சரி, நான் இப்படியெல்லாம் உங்களை குழப்ப சொல்லித்தாங்களா அனுப்பியிருக்காங்க. அதுக்கு தான் நாங்கள் பேமெண்ட் வேண்டுறோம். சிலவர்கள் சில இடங்களுக்கு நாங்கள் போனால் குழப்பறதுக்கே விட மாட்டாங்க, இருந்து கதைக்கிறதுக்கே சந்தர்ப்பம் இல்லாமல் அனுப்பிடுவாங்க. ஆனால் இந்த குடும்பம் வந்து நின்று அந்த சர்ப்ரைஸ் எப்படி செய்கிறாங்கன்ற பார்த்து ஃபன்னாக வடிவா அதை இந்த பாரு, இந்த குடும்பத்தை ஒரு காட்டிடுறேன். சரியா? இவங்க தான் நாக்கள். சரியா? எல்லாம் ஃபன்னாக இருக்கிறாங்க. நல்ல ஃபன்னான ஜொலியான ஃபேமிலி உங்களுக்கு கிடச்சிருக்கு. சரியா? இனி ஃபன் பண்ணுறேன், இம்மண்டு இருக்கக்கூடாது, எல்லாம் ஜொலியாக சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. அவங்களோட சேர்ந்து மனசார நாங்களும் வாழ்த்துறோம். நாங்கள் வந்து லவ் சர்ப்ரைஸ் டெலிவரிலேருந்து வந்திருக்கோம். நன்றி.